guys, welcome back to Red Eye. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ட்ராகன் பால்ஸ் சூப்பர் ஹீரோஸோட சீரியஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம எபிசோட் 8 and 9 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெயிட் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம போன எபிசோடில் அதான் நம்ம டங்ஸும் நம்ம வெஸ்ட்டாக வந்து அவங்கள எதுக்குற சீனில் எடுத்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்கள வெஸ்ட்டா ட்ரங்க்ஸ் ரெடியா? ரைட், நான் ரெடியாக இருக்கேன்ப்பா. நான் நினைக்கிறேன் அந்த 2 பொண்ணுங்க நம்மளுக்கு யூஸ் ஆகணும். நல்ல ஐடியா தம்பி, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் மாதிரி ஒரு ப்ளூ ஸ்பார்க் அண்ட் பிங்க் ஸ்பார்க் போது 2 பேரில் ஒரு பொண்ணு போய் இருக்குது. ஸோ இவங்க இப்போ பாருங்க, அது என்னது அல்ட்ராஜிஸ்டா? ஐயோ, ஒரு செகண்ட் நானே ஷாக் ஆகிட்டேங்க. திடீர்னு முடியெல்லாம் ஒயிட் கலரில் மாறினோடனே அல்ட்ராஜிஸ்ட் அட்டன் பண்ணிட்டாங்க. என்னது, இதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ ரெடி கம்பர், நீ உஷாராரு. அவங்க முதல்ல நம்மளாம் அடிக்க வருவாங்க. கிரைஸ் பிரேக்கர் அப்படின்னு நம்மளோட அந்த க்ளோன் சொல்லுது. ஸோ க்ளோன் வச்சுக்க வேணாம். ஸோ நம்மளோட ஈவல் கலிஃபை கிராஷ்ட் பிரேக்கர் திருப்பி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஈவல் கலிஃபா ரெடி பண்ணுறாங்க. ஹிட்டு பறந்து போகிறான். ஸோ வெஜிட்டா அட்டாக் பண்ண போகிறோம். வெஜிட்டாவை அடிக்கவே முடியல. வெஜிட்டா என்னம்மா தடுக்கிறான் பார்த்தீங்களா? நம்ம ட்ரங்க்ஸ் கொஞ்சம் லைட்டாக அடி வாங்குவா, அதெல்லாம் விடுங்க, அது வேறு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ஸ் ரெடியா? நம்ம சொன்ன பிளான் இருக்கா அப்படின்ற அந்த பொண்ணை 2 பேர் அடிப்பாங்க. அப்போது ஒரு ஃப்ளாஷ்பேக். நாங்களும் ஒரு செயின்ஸ் தான். இவங்களோட பாடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த செயின் பாடி ரொம்ப இதுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு இந்த பிளானட்டை டிஸ்ட்ராய் பண்ண வரீங்க? நம்ம வெச்சிட்டா கேட்பான். அப்படின்னு நம்ம வெச்சிட்டா கேட்பான். நாங்களும் ஒரு சூப்பர் செயின்ஸ் தான். நாங்கள் சூப்பர் செயின்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணப்பட்டவங்க. நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்மோர்டல்ஸ், அது மட்டும் நாங்களும் ஒரு செயின்ஸ் தான். அவங்க அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியை வச்சு எங்களை உருவாக்குறாங்க. ஆனால் அவங்க எங்களோட பவர்ஸை 10 வச்சு உருவாக்குறவங்களே எங்களை அழிக்க பார்த்தாங்க. அப்போனா நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி அந்த ஒரு பிளானட் விட்டு வந்தோம். இதை கேட்டால் நான் பேபியாக இருக்கும் மாதிரியே இருக்குது. விடுங்க, என்னத்தை பேசுகிறீங்க? நாங்கள் விட்டு உங்களை உருவாக்க முடியும், எனக்கு அந்த விஷயம் தெரியாத இருக்குமா சொல்லிட்டு ட்ரங்க்ஸு வச்சுட்டு அடிக்கிறாங்க. 2 பேரும் மேலே பறந்து போய் அடிக்கிறாங்க. செம்ம ஒரு பவருங்க. அப்பா அந்த பிளான் ஹிட் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. 2 பேரும் போய் சண்டை போட்டுறாங்க. அப்போ நம்மளோட வெச்சிட்டா அப்போ நம்மளோட கம்பர் மாஸ்டர், உங்களோட ஐடியா எனக்கு புரிஞ்சுச்சாங்க. 2 பேரும் நீங்கள் டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ண போகிறீங்க. ஹிட் ரெடியா? லாக் இதை வாய்க்கோ. பிளான் டிஸ்ட்ராக்ஷன் கம். அப்படின்னு 2 பேர் தப்பிச்சு போகிறாங்க. ஸோ அது ஒரு மேலே போய் ஏதோ ஒரு பிளானட் இடிச்சு அந்த பிளானட் அழியுது பாருங்கள். வச்சுட்டு ஒரு பவர் எவ்வளோ பிளானட் டிஸ்ட்ராக்ஷன் பீமை பாருங்கள், என்ன சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு. கலிஃபாவும் கலியும் கீழே விழுந்துடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பர், அக்கா ஒன்றும் ஆகலையே 2 பேருக்கும். எங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நாங்கள் 2 பேர் ஓகே ஆல் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம கலிஃபா ரொம்ப காண்டா வராங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிட் வராங்க. என்னாச்சு உங்களுக்கு 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு வராங்க. முடிச்சுட்டுங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப பேடாக இருக்குது, இதை நாங்கள் நினைக்கவே இல்லை. அவங்க 2 பேர் ரொம்ப வீக்காக இருக்காங்க, மாற்றுக்காரங்களான்னு நம்மளோட ட்ரங்க்ஸ் கோவப்படுறான். ஸோ மேலே ஒரு சக்தி அட்டாக் பண்ணுது. 2 மியூசிக் போட்டோன்னே இவன் நினச்சிட்டாங்க இது புது வில்லன். அவன் பக்கமாக டைலாக் பேசுகிறான். நான் ஜீனோ அழிப்பேன், யூனிவர்ஸை அழிப்பேன். ஏன் என் சக்திக்கு இது வரைக்கும் சக்தி வாய்ந்தது இல்லை. நான் அந்த ஆர்மிக்கு இங்கேயும் அழிப்பேன். என்னோடய பேர் தான் ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப நல்லா சண்டை போட்டீங்க. ஆனால் என்னோட அளவுக்கு சட்டை போட முடியாது. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் டைம் சாம்பருக்குள்ளே எத்தனையோ நான் கஷ்டப்பட்டுருக்கேன். வச்சுட்டா இருந்து நிற்பான். உன்னால் எழுந்து நிற்க முடியுது. இது உங்களுக்காக உண்மையான ஃப்ரீடம் வேணுமா? ஒழுங்காக நிறைய சண்டை போடுங்க.
இந்த இப்போ பாருங்கள், அதுதான் அவனோட பேலஸாக. இந்த பேலஸ் மாதிரியே தெரில. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி வருது. இது என்னது? இதெல்லாம் படம். இந்த பூமியை நான் பிடிக்க போகிறேன்னு சொல்ல போது, பூமியா அதுக்கு முன்னாடி நீ எங்களை தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பிளானட்டை பிடிச்சி அதுக்குள்ளே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ரொம்ப அந்த பாலை வந்து ரொம்ப சின்னதாக்கிடுவான். ரொம்ப பெரிய கிரகத்தை ரொம்ப சின்னதாக்கிடுவோம். இது எப்படி நாள் படம் முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹிட் கேட்குறோம். எல்லா யூனிவர்ஸும் எனக்கு கீழே இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அழிக்கலான்னு போவேன். இந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்க 2 பேர் கூட நான் இன்னும் கொஞ்ச நேரம் நான் சண்டை போனால் அந்த ஒயிட் கேர்ள் அண்ட் ஒயிட் பாய் சொல்கிறாங்க, சரி உங்களோட விஷ் ஆனால் அது சீக்கிரம் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் சக்தியாக இருக்கா, முக்கியமாக மேலே இருக்காங்க. நெக்ஸ்ட் வாட்டி நான் பார்ப்போம். நெக்ஸ்ட் யூனிவர்ஸ் ஜமாசோ வா போகலாம். ஜமாசோ சொல்கிறான், நான் உனக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு நீ ரூல்ஸ் போட வேண்டிய கட்டளை போட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. அதையும் மீறி போட்ட சமசம் நீயா, நீ இப்படி திருப்பி தானே உனக்கு அப்போ தான் ஹிட்டை பார்க்குறாங்க. ஹிட் நீ தானே ரொம்ப ஸ்ட்ராங்கான மேன்றாங்க. இதை நம்ப பண்ணுற மாதிரி இல்லைன்னு மேலே ஹார்ட்ஸ் கேட்குறான். ஸோ ரொம்ப சாரி, நீங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இல்லைல்ல. ஜேரியன் கூட யூனிவர்ஸ் 11 அடி வாங்கிட்டு இருப்பான். என்னது, ஜேரியன் கூட அடி வாங்கிட்டு இருக்காடா? நீங்கள் அனதர் பிளானட்டில் கூட இதெல்லாம் ப்ராப்ளத்தையும் அழிச்சுன்னு இருக்காங்க. வெஜ்டாவோட மனசு உங்கள் ரொம்ப சக்தியாக இருக்கா, கேட்குறாட்டியாக எது பண்ணின்னு இருக்க அப்படின்னு நம்ம கம்பர் பார்த்திங்கன்னா ஜேரியரை பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், அதாவது நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன், அந்த யூனிவர்ஸ் இந்த காட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் இது இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே அப்படியே ஒரு இடத்த காமிக்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட் ஃபிஸ்ட், நீ ரெடியா கோகு அப்படின்னு கேட்குறேன். கோகு பார்த்திங்கன்னா கோகு வந்து ஏதாவது நம்ம அல்ட்ரா இன்ஸ்டியூட் மாஸ்டர் ஆகலான்னு இருக்கான்ப்பா. இப்போ பார்க்க போட்டு 9th எபிசோட். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரங்க்ஸ் அண்ட் வெஜ்டா வந்து யூனிவர்ஸ் லெவலுக்கு வராங்க. ஜேரியை தேடி ட்ரங்க்ஸ் இதுதான் யூனிவர்ஸ் லெவல். நான் நினைக்கிறேன் இந்த ஒரு யூனிவர்ஸ் லெவலில் யாரும் இல்லை மைண்ட் விட்டாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். மேலே பார்க்குறாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட்டோட அந்த ஒரு பேலஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அது முன்னாடி அதுக்குள்ளே நம்மளோட ஓரான், அதாவது அந்த ஒயிட் காயோட பேர் ஓரான். ஸோ ஓரான் இனிமேல் நம்ம ஓரான்னே கூப்பிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஓரான் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே லைட் அடிக்கிறான். ட்ரங்க்ஸ் வந்து கண்ண முடிக்கிறான். அப்பா அது என்ன வெளிச்சம், அப்பா கேட்குதா? ஓரான் பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜ்டாவோட உடம்ப வந்து எடுத்துங்கன்னா பார்த்திங்கன்னா ஓரானோட சிம்பிள் வருது. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா சுற்றி யாரோ வருதுங்க. அதுலேயே சிக் பண்ணுறாங்க, எனக்கு கொடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம வெஜ்டா, அதாவது நம்ம ஓரான் வெஜ்டா. ஸோ நம்மளோட கெட்ட வெஜ்டா வந்து கத்துறான். அப்பா என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ட்ரங்க்ஸ் கேட்குறான். அப்படின்னு நம்ம வெஜ்டா வந்து சிரிக்கிறான். பார்த்திங்கன்னா அப்பா நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எங்கள் அப்பாவோட உடம்போடு ஓரான் இந்த ஒரு பாடி உனக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த உலகத்தில் ஏதோ பெஸ்ட்டான உடம்பு, அளவுக்கத்தினான சக்தி இது உடம்புக்குள்ளே இருக்குது, மொத்த சேனோட ராஜ்யத்தோட சக்தி அதுக்குள்ளே இருக்குன்றா. ஸ்மாஷ் பிரேக்கர், அது கிராஷ் பிரேக்கர்னு சொல்லிப்போ அது வந்து ஸ்மாஷ் பிரேக்கர், சாரி. ஸோ ஃப்ளாஷ் பிரேக் யூஸ் பண்ணுறான். இப்போ ட்ரங்க்ஸ் கீழே விழுகிறான். பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மணி அடிக்குது. பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்ஸ் லெவல் எனக்கு நான் சொன்னால் நம்ம கம்பர் வந்து காண்டில் அடிக்கிற ஜேரியர் அப்படின்னு அடிக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கம்பர் பேசின்னு அடிக்கிறார். யூனிவர்ஸ் லெவலை சேர்ந்த ரொம்ப சக்தி வாய்ந்த இம்மோட்டல்ஸ்னால் வந்து அழிவு இல்லாதவங்க, மோட்டல்னால் அழிவு இருக்கிறவங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா நம்மளோட கைக்குள்ளே அதாவது லார்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் பவர் உள்ள வந்து ஒருத்தர் இருப்பார். அது பார்த்திங்கன்னா ஜேரியர் அவனை விடாத அவனை அழிச்சிடு, நீ என்னோட அளவுக்கு நான் சண்டை போகிற, ஆனால் நீ என்னோடய பெட்டரில் நீ எப்படி இருந்தாலும் என் கையில் சாவ போகிற. சூப்பர் சைன் லெவல் 3க்கு மாறுறாரு நம்மளோட கம்பர். எப்படிங்க சூப்பர் சைன் லெவல் 1 பார்க்கல, லெவல் 2 பார்க்கல, அதுக்குள்ளே எப்படி சூப்பர் சைன் 3க்கு மாறுதான் தெரியல. ஏதாவது எபிசோட் மிஸ் பண்ணிட்டா நான் கரெக்டாக என்னன்னு போட்டு வரேன். பார்த்திங்கன்னா நம்ம ஜேரியரை பார்த்து நல்ல ஜாப் பண்ணுற ஏரியன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேரியன் வந்து எழுந்துக்கிறான். பார்த்திங்கன்னா அங்கே ஓலியன் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுன்றான். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு செம்ம சண்டை. ஹார்ட்ஸ் நீ என்ன பண்ணுற, நான் என்னோடய சண்டையில் இதுக்கு அவனை
நீ கம்பேக் இப்போ நீ யூனிவர்சிட்டிக்கு போய்ப்ப அங்கே போய் அந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுவார். ஜேரியரும் அந்த என்னது நம்ம காப்பி வச்சுட்டா வந்து சடுபட்டுன்னு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம அதாவது நம்ம அதாவது ஓரனோட அக்கா, அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சு இந்த கமெண்ட் பண்ணுங்க. ஓரனோட அக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா ஜேரியன் இன்னும் ஒரு மொத்த பாறை யூஸ் பண்ணி சண்டை போடலங்க. அப்போ கூட ஒரு அடி வாங்கினாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஜாமாசு வராரு. நீ யாருன்னு கூட கேட்கல. ஜேரியன் அப்படியே உட்காந்து நின்று இடத்துல நிற்கிறான் அப்படின்னு ஒரு குத்தோடு வருவான். அப்படியே சண்டை போடுவான். அப்படியே நம்ம ஜேரியன் அடிக்க போவான். திருப்பி மிஸ் ஆகிடும். திருப்பி ஒரு பஞ்ச் கொடுக்கலான்னு போவான். ஜேரியனோட முகத்தை கிட்ட பார்த்துட்டு ஜேரியன் ஒரு பஞ்சில் தப்பிச்சிடுவான். இந்த ஜாமாசூக்கு ஏன் வெள்ளை கலர் முடி இருக்குது? எதை பார்த்தாலும் அல்ட்ராஜன்ஸ்னு தோண்டு உடுப்பா. கோகோ தவிர வேறு எவனும் அல்ட்ராஜன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமாசூ நீயா நடுவில் வராத அப்படின்னு நம்மளோட ஓரியன் தூக்கி அடிக்கிறான். ஸோ சாவறதுக்கு என்ன ஆசையாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெஜிடா வந்து இது நம்ம ஓரான், அதாவது வெஜிடா உடம்புல இருக்கோட ஓரான் சத்து போன அடிக்க போது. அப்போ நம்மளோட கிராண்ட் பிஸ்ட் அண்ட் கோகு வராங்க. கிராண்ட் கோகு அண்ட் கிராண்ட் வெஜிடா கிராண்ட் வெஜிடா அந்த கிராண்ட் கோகு கிராண்ட் பிஸ்ட் வராங்க. பார்த்திங்கன்னா சன் கோகு அப்படின்னு நம்மளோட ஜாமாசு வாயை பழக்கிறாங்க. சன் கோகு நீங்கள் உயிரோட தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் கோகுன்றான் நம்மளோட வெஜிடா. பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு கொடுப்பான். கேக்கராட்டுன்ற பேர் வெஜிடா. பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தனா இருக்கு அப்படின்னு சொல்கிறான் நம்மளோட கிராண்ட் பிஸ்ட். பார்த்திங்கன்னா நம்ம கோகு வந்து சரி நீயே பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் கோகு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கிராண்ட் பிஸ்ட் கிளம்புறேன். நீங்கள் உயிரோட இருப்பீங்க எனக்கு தெரியும், நீங்கள் இன்னும் லைவெல்லாம் தான் இருப்பீங்க. இதான் அந்த கடவுளோட சக்தியாக நம்மளோட ஹார்ட் சொல்கிறான். இப்போது சாமாசு போகிறான். ஜேரி நடுவில் வந்து என் கூட வந்து ஃபஸ்ட்டு சண்டை போடுன்றா. வாட், இதான் கடவுளோட ஒரு உண்மையான சக்தியா அப்படின்றா. பார்த்திங்கன்னா சண்டை போட போகிறான் நம்ம எக்ஸ்ட்ரா கூட. ஸோ பார்த்திங்கன்னா பறந்து போகிறான். ஸோ ஒரு அட்டாக்லேருந்து நம்ம கிராண்ட் கோகு தப்பிக்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு கொடுப்பாங்க நம்மளோட, அதாவது அந்த இது வந்து நம்ம ஓரான் வந்து வெளியே வந்து விழுந்துருவான். பார்த்திங்கன்னா ஓரான் என்னாச்சு அப்படின்னு அவங்க அக்கா வந்து பார்ப்பாங்க. அப்படின்னு ஒரு அட்டாக்கில் அடிப்பாங்க. இதான் கடவுளோட சக்தியா அப்படின்னு சொல்கிறதோட கோகு பார்க்குறான். பார்த்திங்கன்னா ஜூமில் காமிக்கிறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.